ஒரு நியூஸ் ரீடரா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா நியூஸ் சேனல் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருக்கு. சந்தோஷமான விஷயம்தான். ஒரு 10 நாளா நீங்க எல்லாருமே நியூஸ் சேனல் பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரேமலதா அவர்கள் பேசும்போது கூட விஜய் அவர்கள் நோட்ஸ் எடுத்ததை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாரா, எதையாச்சும் பேசியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பேசல. லக்கிலி அவர் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்விட்டர் மூலமா பதில் சொன்னாரு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல மீம்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கு அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ அது டாபிக் கிடையாது. ஜென்ரலா டெய்லி நியூஸ் சேனல் பார்க்குறவங்க இல்லைனா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நியூஸ் சேனல் பார்க்குறவங்கலாம் யார்? எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். யாருமே இது வரைக்கும் நியூஸ் சேனலே பார்க்காதவங்க. புதுசாக விஜய் அவர்களுக்காக நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்ச உங்களுக்கு சேனலில் புது புது வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்கன்ற டவுட்லாம் இருக்கும்ல. அதில் ஒரு வார்த்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன குதிரை பேரம்? ஒரு 3 நாளாக நீங்கள் சேனல்ல பார்த்துருப்பீங்க. குதிரை பேரம் பேசினாங்க, குதிரம் பேரம் பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் அடிக்கடி யூஸ் பண்றாங்கல்ல. அப்படின்னா என்னன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? புதுசா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல மற்ற கட்சிகள்ல எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பாங்கல்ல எம்எல்ஏக்கள், அவங்க கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி தார்மீக ரீதியா கேட்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்க ஆட்சி அமைக்கணும். எப்படியாவது ஆட்சி அமைச்சுதானே ஆகணும். ஸோ பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி டைரக்டா வெளிப்படைத்தன்மையா மீடியாக்கெல்லாம் தெரிகிற மாதிரி அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க ஆதரவை எடுத்துக்கிறது. அந்த கட்சிகளுமே, அந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களுமே ஓகே நாங்க உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம ஆதரவு கொடுக்கறோம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. இது குதிரை பேரம் கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நடந்து முடிந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் கம்யூனிஸ்டுகள்கிட்டயோ இல்ல விசிகா கிட்டயோ மற்ற கட்சிகளை கேட்டு ஆதரவு கேட்டுதான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுக்கு பேரு குதிரை பேரம் இல்ல. அப்போ குதிரை பேரம்னா என்ன? உனக்கு நான் பணம் தரேன், பதவி தரேன் அப்படின்னு ஆஃப் ஸ்கிரீன்ல பேரம் பேசுறது, இந்த டீலிங் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் குதிரை பேரம். இதை இங்கிலீஷ்ல ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் பதவி தரேன் மட்டும் கிடையாது, நீ எனக்கு ஆதரவு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு பேரும் கூட தான் குதிரை பேரம். குதிரை பேரமை எந்த கட்சி வேணா பண்ணலாம். அதாவது எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு பண்ணலாம், இல்ல பர்டிகுலரா அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு காசு கொடுத்து அவங்கள ஆதரவு கொடுக்க விடாம பண்றதுக்கு பேரும் குதிரை பேரம் தான். இந்த வார்த்தை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா 1820s இருந்து இந்த வார்த்தை இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குதிரைகள் விற்பனை செய்வாங்கல்ல. இப்ப இங்கிலாந்துல குதிரைகள் விற்பனை செய்யும் போது பேரம் பேசுவோம். நம்ம ஜென்ரலா நம்ம இப்ப காய்கறி கடைக்கு போனா கூட பேரம் பேசணும் இல்லையா. அங்க இருந்து ஆரம்பிச்ச வார்த்தை தான் குதிரை விற்பனை செய்யும் போது ஆரம்பிச்ச வார்த்தை. அப்படியே இங்கிலாந்துல இருந்து அவங்க நாடாளுமன்றத்துக்கு போய் அப்ப இருந்த காலகட்டத்துல குதிரை பேரம் நடந்த காலகட்டத்தில இருந்து அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்ப இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இது ஒன்லி சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்ல, நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு போனாலும் அங்கேயும் இதே மாதிரி மற்ற கட்சிகளுடைய எம்பிக்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னா குதிரை பேரம் பேசப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறும் இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ பார்லிமெண்ட்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது குதிரை பேரம் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் செஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த குதிரை பேரம்ன்ற வார்த்தை நம்ம சட்டமன்றத்தில் கடந்த ஒரு 4 நாட்களாவே கேட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல பிரேமலதா அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே குதிரை பேரம் பத்தி பேசினாங்க. தாவைக்கா ஆட்சி மீது குற்றம் சாட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க குதிரை பேரம் பண்ணல, குதிரை வேகத்தில் ஆட்சி செய்வோம் அப்படின்னு. தாவைக்கா அரசு குதிரை வேகத்தில் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. பொதுவாக இந்த வார்த்தையினுடைய புழக்கம் எப்போ அதிகமாக இருக்கும்னா, புதுசாக ஒரு அரசாங்கம் பதவி ஏற்கும்போது, நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி புழக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இதை லூஸில் விட்டுருவாங்க. ஆஸ் அ நியூஸ் ரீடரா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இந்த சீரியல் மேட்ச் இதெல்லாமே விட்டுட்டு நியூஸ் சேனல் பார்க்கறதுக்காக வந்துட்டீங்க. பட் நீங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றதுனால இன்னும் இனிமே நீங்க நியூஸ் சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு வேர்டு புரியாம இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நாட்டு நடப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நந்து ஃபீடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்ல என்னோட வீடியோ ரெகுலரா வரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.